வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வீக்ல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தாப்புல சாச்சன் அவர்கள் எலிமினேட் ஆயிருக்காங்க. முதல்ல வந்து ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் எலிமினேட் ஆனாங்க. 2வது நபரா வந்து நம்ம சாச்சன் அவர்கள் எலிமினேட் ஆயிட்டாங்க. இந்த டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 3 வாரமாவே மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 3 வாரமா வந்து நடக்காதது இப்ப நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிக அளவுல இருக்கு. சாச்சன் அவர்கள் ரொம்பவே கம்மியான ஓட்டு போன வீக் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு முந்தின வீக் வாங்கியிருந்தாங்க. ஏதோ அப்பா தயவுல வந்து போன வீக் வந்து சேவ் ஆயிட்டு விஜய் சிவகுமார் இருந்தாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் எலிமினேட் பண்ணிட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள். அதுக்கு முந்தின வீக் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு ரொம்ப ஒஸ்டா இருந்த நம்ம இவங்கள எலிமினேட் பண்ணிட்டாங்க வர்ஷினி வெங்கட்டம் அவர்களை. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி அதுக்கப்புறம் நம்ம சாச்சனா இவங்க 2 பேரை தவிர மீதி எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ஓட்டு இருந்துச்சு. தரிசிகா ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் விஷால் இருக்காரு. அவரோட கொஞ்சம் கம்பெனி கொடுத்து அப்படியே போயிட்டு இருக்கனால அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. சரி அவங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு இருக்காங்க. ரயன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவா கேங்ல இருக்கிறனால அவரும் எலிமினேட் பண்ணல. இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருந்தாரு. பட் லோவஸ்ட் ஓட்டு அப்படின்னா வந்து சாச்சனா தான் ரொம்ப வந்து கம்மியான ஓட்டு. அது இந்த போன வீக்ல வந்து நடந்துச்சு பாருங்க. அந்த டாஸ்க்கும் சுத்தமா பண்ணல. இந்த வீக் நடந்த அந்த டாஸ்க்லாம் சொல்லவே வேண்டியதில்ல. மிளகா எடுத்து குடுக்குறது, வாயில கீழ கிடந்தாலும் எடுத்து அப்புனது. ஸோ அதுக்காகவே அவங்கள வெளிய அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடவே இல்ல. அப்படியே ஓட்டு அன்அஃபிஷியல் ஓட்டு அடிப்படையில பார்த்தா ஓட்டு அப்படியே கம்மியாவே தான் இருந்துச்சு. ஒரு 23,000 ஓட்டு தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி மாரி எலிமினேட் ஆனதையுமே ஸோ சாச்சன் எலிமினேட் ஆவாங்களா, ஆக மாட்டாங்களா? ஒருவேளை இந்த வீக் சேவ் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அது வந்து நடக்கல. ஸோ சாச்சன் அவர்கள் இந்த வாரம் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தி, சாச்சன் அவங்க 2 பேரும் இந்த வீக் எலிமினேட் ஆகியிருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆர்ஜே ஆனந்தி. அது இல்லாம சாச்சனா வந்து அளவுக்கு மீறி அழுதுட்டாங்க. ஸோ முதல்ல ஒரு எலிமினேட் நடந்துச்சு. மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்துச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அத வந்து சரியா பயன்படுத்தி ஒரு 100 நாள் வரல அப்படிங்கிறதா ஒரு ஏமாற்றம். ஸோ சாச்சனா அவர்கள் இந்த வீக் எலிமினேட் ஆயிட்டாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியேறியிருக்காங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தி, சாச்சனா அவங்க 2 பேரும் எலிமினேட் ஆனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேத்து சௌந்தர்யா, ஜாக்குலின் அதுக்கப்புறம் அந்த கோவா கேங்லாம் வறுத்து எடுத்தாரு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. ஸோ அது வந்து கரெக்ட்டா இருந்துச்சு ஓரளவுக்கு பரவால்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஹோஸ்ட்ட விட இன்னைக்கு அது நேத்து நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. ஸோ சௌந்தர்யா, ஜாக்குலின், ரயன், ஜெப்ரி, ரஞ்சித் இவங்க 5 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அந்த கேங்குக்குள்ள இல்லாம கேம் வந்து விளையாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்றாரு. மக்களும் அதான் ஃபீல் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்.